சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. ஒரு கையெழுத்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம், ஒரு 40 வருஷம் மர்மம். வாங்க இந்த போலி கையெழுத்தோட கதையை பத்தி விரிவாக பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 40 வருஷம் பழமையான ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு கையெழுத்து எப்படி பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதா மாற முடியும்? இந்த கேள்விதான் இந்த முழு கதையோடவே மையப்புள்ளி. நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் ஆதாரம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு தான். இது வெறும் ஒரு சட்ட ஆவணம் மாதிரி தெரியல, ஒரு கிரைம் த்ரில்லர் கதை மாதிரி இருக்கு. போலி ஆவணங்கள், தடவியல்னு ஒரே பரபரப்பா இருக்கு. இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற 2.25 ஏக்கர் அரசு நிலம். அதோட மதிப்பு பல கோடிகளை தாண்டும். இவ்ளோ மதிப்புள்ள ஒரு பொது சொத்து தான் இங்க ஆபத்துல சிக்கியிருக்கு. சரி, இந்த பல கோடி மதிப்புள்ள நிலம் தொடர்பான உரிமை கோரல் எங்கிருந்து ஆரம்பிக்குது? பல வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ல இருந்துதான். இந்த வழக்கத்தோட மையப்புள்ளியே இந்த நில ஒப்படைப்பு ஆணை தான். சிம்பிளா சொல்லணும்னா, இது அரசாங்கம் ஒரு தனி நபருக்கு விவசாய மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நிலத்தை ஒதுக்குற ஒரு ஆர்டர். இங்க தான் கதை ஆரம்பிக்குது. 1984ல பத்மாங்கிற ஒருத்தவங்களுக்கு நிலம் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மௌனம். கிட்டத்தட்ட 24 வருஷங்களுக்கு பிறகு 2008ல தான் அந்த நிலம் செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமா கைமாறுது. இந்த 24 வருஷ இடைவெளி தான் இந்த கேஸ்ல முதல் சந்தேக புள்ளி. இப்போ கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அரசாங்கம் உள்ள வருது. இந்த இடத்துல இருந்து தான் இந்த விஷயம் ஒரு துப்பறியும் கதையா மாறப்போகுது. இங்கதான் 2 தரப்பும் நேருக்கு நேரா மோதுறாங்க. ஒரு பக்கம் அந்த ஆவணம் ஒரிஜினல், அதுல கையெழுத்து போட்டது அப்போதைய அதிகாரிதான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசோ இது அப்பட்டமான ஃபோர்ஜரி, மொத்த டாக்குமெண்ட்டும் போலின்னு அடிச்சு சொல்லுது. எது உண்மை? கோர்ட்டு இந்த விஷயத்த லேசா எடுத்துக்கல. முதல்ல எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுகளையும் கோர்ட்டுக்கு கொண்டு வர சொன்னாங்க. அப்புறம் உண்மையை கண்டுபிடிக்க அந்த சர்ச்சைக்குரிய கையெழுத்த நேரா தடவியல் துறைக்கு அனுப்புனாங்க. எந்த ஊகத்துக்கும் இடமில்ல. இனிமேல் அறிவியல் என்ன சொல்லுதோ அதுதான் தீர்ப்பு. இப்போ கதையோட கிளைமேக்ஸ். பல வருஷமா இருந்த மர்மத்துக்கு தடவியல் அறிக்கை ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. தடவியல் துறையோட ரிப்போர்ட்ல இருந்து இந்த வரிய பாருங்க. இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. ஒப்புக்கொள்ளப்பட்ட கையொப்பங்களை எழுதிய நபரும் சர்ச்சைக்குரிய கையொப்பத்தை எழுதிய நபரும் ஒருவர் அல்ல. சுருக்கமா சொன்னா, அந்த கையெழுத்து போலிங்கிறது சயின்ஸ் மூலமா நிரூபிக்கப்பட்டது. சரி, கையெழுத்து போலின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த நிபுணர்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? வாங்க பார்க்கலாம். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான படுதி. நிபுணர்கள் சும்மா கையெழுத்த மட்டும் பார்க்கல. ஒருத்தர் எழுதுற ஸ்டைல், புள்ளி வைக்கிற விதம், பேனாவை எவ்வளோ அழுத்தி எழுதுறாங்க, எழுத்துக்களுக்கு நடுவுல இருக்கிற கேப், எழுத்தோட சாய்வுன்னு எல்லாத்தையும் மைக்ரோஸ்கோப்ல வச்சு நுணுக்கமா பார்த்தாங்க. இதுல ஒவ்வொன்றுலையுமே உண்மையான கையெழுத்துக்கும் அந்த போலி கையெழுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. இந்த மர்மம் தீர்ந்ததோட கோர்ட் நிறுத்தல. இந்த ஒரு மோசடி நம்ம சிஸ்டத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னு ரொம்ப ஆழமா அலசியிருக்காங்க. ஃபொரென்சிக் ரிப்போர்ட் வந்ததும் கோர்ட் அந்த போலி டாக்குமெண்ட்டை செல்லாதுன்னு அறிவிச்சது. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி தான். அந்த ஒரு போலி டாக்குமெண்ட் விழுந்ததும் அதை வச்சு எழுதின மத்த எல்லா பத்திரங்களும் தானா செல்லாம போயிடுச்சு. நீதிமன்றத்தோட உத்தரவுகள் ரொம்ப தெளிவாவும் கடுமையாவும் இருந்துச்சு. சம்பந்தப்பட்டவங்க மேல கிரிமினல் கேஸ் போடுங்க, நாளே வாரத்துல நிலத்தை மீட்டுங்க, இது மாதிரி இனிமே நடக்காம இருக்க எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. இது வெறும் தீர்ப்பு இல்ல, ஒரு சிஸ்டம் கரெக்ஷனுக்கான அழைப்புன்னே சொல்லலாம். நீதியரசர் எல் சுப்பிரமணியத்தோட இந்த வார்த்தைகள் இந்த வழக்கத்தோட ஆழத்தை நமக்கு காட்டுது. இது ஒரு தனிப்பட்ட ஏமாத்து வேலை மட்டும் இல்ல, நிலத்தோட வேலை ஏறிட்டே போறதால சில பேராசைக்காரங்க சில சமயம் அரசு அதிகாரிகளோட உதவியோடையே பொது சொத்தை அபகரிக்க முயற்சி பண்றாங்கங்கிற பெரிய பிரச்சனையே இது வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த ஒரு வழக்கு ஒரு கையெழுத்து மூலமா முடிவுக்கு வந்து பல கோடி மதிப்புள்ள அரச நிலம் காப்பாத்தப்பட்டிருக்கு. ஆனா இது மாதிரி எத்தனை மோசடிகள் நம்ம கண்ணுக்கே தெரியாம வெற்றிகரமா நடந்திருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.